அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது உங்கள் சிவில் ஸ்டூட் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பிப்ரவரி 17 முதல் 23 வாரத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீக் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போய் கரண்ட் அஃபேர்ஸ் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வாரம் பிப்ரவரி 17 டு 23க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது ரொம்ப முக்கியமானது விருது வந்து கொடுத்துருக்காங்க. 58வது ஞானபீட விருது. 58வது ஞானபீட விருது 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று உருது கவிஞர் குல்சார் அவர்களுக்கும் சமஸ்கிருத அறிஞர் ராமபத்ராச்சாரியா அவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. 2 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கம்மிங் குரூப் 4ல வர குரூப் 4ல கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால படிச்சு. அடுத்து ஜிஎஸ்எல்வி F14 அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ராக்கெட்டை ஹெல்ப் பண்ணி ஒரு இது வந்து ஏவுகணை வந்து ஏவிருக்காங்க. வானிலை மாறுபாடுகளை கண்காணிப்பதற்கான அதிநவீன இன்சாட் 3DS செயற்கைக்கோளுடன் ஜிஎஸ்எல்வி F14 ராக்கெட் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜிஎஸ்எல்வி F14 எந்த ராக்கெட் வந்து எந்த செயற்கைக்கோளுடன் செலுத்திருக்காங்க அப்படின்னா இன்சாட் 3DS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயற்கைக்கோளுடன் ஜிஎஸ்எல்வி F14 ராக்கெட் வந்து செலுத்திருக்காங்க. ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா தரை மற்றும் கடல் பரப்பில் ஏற்படும் மாறுபாடுகளை ஆய்வு செய்து துல்லியமான வெப்பநிலை மற்றும் வானிலை தரவுகளை, அதாவது டெம்பரேச்சர் அட்மாஸ்பியர் வச்சுக்கோம் இங்கிலீஷ்ல. ஸோ இதன் மூலம் பெற முடியும். ஸோ துல்லியமான தட்ப வெப்பநிலை மற்றும் வானிலை தரவுகளை இதன் மூலம் பெற முடியும். இதை இந்த இன்சர்ட் 3DS மூலம் பெற முடியும்னு சொல்றாங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வானிலை முன்னெச்சரிக்கைகளையும் பேரிடர் எச்சரிக்கைகளையும், இப்போ வந்து சென்னையில வந்து ஃப்ளட் வந்துச்சு. ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம், இந்த சேட்டலைட் மூலமா இந்த ஃப்ளட் வரதை முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மக்களை வந்து வேற இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ வானிலை முன்னெச்சரிக்கைகளை பேரிடர் எச்சரிக்கைகளும் நிகழ்நேரத்தில் சரியாக தர முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்சாட் 3DS ரொம்ப முக்கியமானது. ஸோ குரூப் 4ல கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. அடுத்து தமிழகத்தில் திறக்கப்பட்ட முதல் மினி டைடல் பூங்கா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நிதி அறிக்கையில வந்து முதல் மினி டைடல் பூங்கா வந்து திறக்கப்படுதுன்னு சொல்றாங்க. எங்கன்னா விழுப்புரம். ஸோ இதை பார்த்துக்கோங்க, இந்த பிளேஸ் பார்த்துக்கோங்க. தமிழகத்தில் திறக்கப்பட உள்ள முதல் மினி டைடல் பூங்கா விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து திறக்கப்பட உள்ளது. அடுத்து நிதிநிலை அறிக்கை சிறப்பம்சங்கள். 2024-25 நிதிநிலை அறிக்கை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த நிதிநிலை அறிக்கையின் சிறப்பம்சங்கள் என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்படி நான் முதல்வன் திட்டம் சொல்ற திட்டம் இருக்கோ அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம் சொல்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய். ஸோ புதுமை பெண் திட்டம் சொல்லிட்டு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. இந்த புதுமை பெண் திட்டம் என்னன்னா அரசு பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் திட்டம். மாசம் வந்து 1000 ரூபாய் உயர்கல்வி தொடர்றதுக்கு 1000 ரூபாய் வந்து தருவாங்க. அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம்ன்றது அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரிகளில் சேரும், அதாவது உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறது அந்த தமிழ் புதல்வன் திட்டம் சொல்றாங்க. அடுத்து கீழடியில் அருங்காட்சியகம். ஓகே, கீழடியில் வந்து அருங்காட்சியகம் ஓப்பன் ஏர் மியூசியம் சொல்றாங்க. திறந்த வெளி அருங்காட்சியகம் வந்து கீழடியில் வந்து அமைக்க போறாங்க. அதே மாதிரி தாய் மாணவர் திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டம். இது வந்து ஏழை குடும்பங்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குவ திட்டம் தான் தாய் மாணவர் திட்டம். இது வந்து வறுமை ஒழிப்பு திட்டம் சொல்றாங்க. வறுமை ஒழிப்பு திட்டம், தாய் மாணவர் திட்டம். ஸோ ஏழை குடும்பங்களை வந்து அவங்க பார்த்து அந்த குடும்பங்களுக்கு தேவையான வசதி வழங்குவது அந்த தாய் மாணவர் திட்டம். அடுத்து விண்வெளி தொழில் உந்துசக்தி பூங்கா எங்கன்னா தூத்துக்குடியில வந்து வரப்போகுது. விண்வெளி தொழில் உந்துசக்தி பூங்கா. ஓகே, அடுத்து முதல்வர் தலைமையில் தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம் சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை வந்து கொண்டு வர போறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகழ்வாய்வு மேற்கொள்ளும் இடங்கள். ஸோ இந்த 10 இடத்துல வந்து அகழ்வாய்வு வந்து மேற்கொள்ள போறாங்க. என்னன்னா கீழடி சிவகங்கை, வெம்பக்கோட்டை விருதுநகர், கொற்பனைக்கோட்டை புதுக்கோட்டை, கீழ்நமண்டி திருவண்ணாமலை, திருமலாபுரம் தென்காசி, பொங்கல் நகரம் திருப்பூர், மருங்கூர் கடலூர், சென்னானூர் கிருஷ்ணகிரி. ஸோ இந்த இடத்துலலாம் அகழ்வாய்ச்சி வந்து மேற்கொள்ள போறாங்க. ஸோ இந்த இடங்கள்லாம் பார்த்துக்கோங்க. மேஸ்டி பாளையங்கள் உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. யூனிட் 8ல அகழ்வாராய்ச்சி, தொல்லியல் அகழ்வாராய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கு. ஸோ அதுல வந்து இந்த இடங்கள்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. அதனால பார்த்துக்கோங்க. அடுத்து காலை உணவு திட்டம். ஸோ இது காலை உணவு திட்டம் என்ன பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா, ஊரக பகுதிகளில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம். ஸோ 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு வந்து விரிவாக்கம் பண்ண போறாங்க. ஏன்னா ஊரக பகுதியில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் பள்ளிகள். இப்ப அரசு பள்ளி மட்டும் இருந்துச்சு. இப்ப வந்து என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 1 டூ 5ஆம் வகுப்பு வரை உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இந்த காலை உணவு திட்டம் வந்து கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, இந்த காலை உணவு திட்டம் வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து நிதிநிலை அறிக்கை மாதிரி வேளாண் அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அதுல மண்வளம் காக்க புதிய திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து மண் வளத்தை காக்க ஒரு புதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தின் பேர் என்னன்னா மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காக்கும்.
மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம்னு சொல்ற திட்டத்தின் பேரு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த திட்டம் வந்து விளைநிலங்களில் உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மண் வளத்தை காக்கும் திட்டம். ஸோ விளைநிலங்களில் விளைநிலம்னா எம்ப்டி லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ப்டி லேண்ட்ல அந்த உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மண் வளத்தை காக்கும் திட்டம் தான் இந்த மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம்னு சொல்லிட்டு திட்டத்தை புதுசா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. அடுத்து நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம். ஸோ இந்த 6 முதல் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கான திட்டம் தான் இந்த நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம். ஒலிம்பியாட் தேர்வு 6 முதல் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவியரின் திறனை பரிசோதிக்கும் வழி நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒலிம்பியாட் தேர்வுன்னு சொல்லிட்டு ஒரு தேர்வு வந்து நடக்கப்படுது. இது என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா 6 to 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகள் திறனை பரிசோதிக்கும் வகையில் நடத்தப்படுற தேர்வு இந்த ஒலிம்பியாட் தேர்வு. ஸோ இந்த தேர்வு மூலம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில மாணவிகளை தேர்ந்தெடுத்து பாஸ் பண்ற மாணவிகளுக்கு அவங்க வந்து திறன் மேம்பாட்டு இதை வந்து கொடுப்பாங்க. அதான் இந்த நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 6 முதல் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான திட்டமும் இந்த நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம். அடுத்து கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை வெற்றின்னு சொல்றாங்க. இந்த கிரையோஜெனிக் என்ஜின் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ககன்யான் திட்டம் வந்து உங்களுக்கு தெரியும். மனிதர்களை விண்ணுக்கும் அனுப்பும் ககன்யான் திட்டத்துக்கான CE-20 கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு கேட்பாங்க கிரையோஜெனிக் என்ஜின் வந்து எதுக்குன்னு அப்படின்னா ககன்யான் திட்டத்தில் வந்து ராக்கெட் தான் அந்த கிரையோஜெனிக் என்ஜின். ஓகே. அந்த ககன்யான் திட்டத்தின் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா தரையில் இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புவித்தாள் வட்டப்பாறை புவித்தாள் வட்டப்பாதைக்கு விண்கலம் மூலம் 3 வீரர்களை அனுப்பி அவர்களை மீண்டும் பூமிக்கு பாதுகாப்பாக திருப்பி அழைத்து வர இஸ்ரோ முடிவு செய்துள்ள திட்டம் தான் அந்த ககன்யான் திட்டம். ஸோ 400 கிலோமீட்டர் வந்து தரையிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புவித்தாள் வட்டப்பாதைக்கு அந்த 3 வீரர்களை அனுப்பி அந்த 3 வீரர்கள் போயிட்டு பார்த்துட்டு திருப்பி வெற்றிகரமாக தரையிறங்குவது தான் இந்த ககன்யான் திட்டம் சொல்லியிருக்காங்க. இந்த ககன்யான் திட்டத்துக்கு தான் இந்த CE-20 அப்படின்னு சொல்லக்கூடிய கிரையோஜெனிக் இன்ஜின் வந்து அந்த சோதனை வந்து பண்ணியிருக்காங்க. அது வெற்றிகரமா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரோ வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ரிதி சக் யோஜனா. ஸோ பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ரிதி சக் யோஜனா சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனாவின் கீழான ஒரு துணை திட்டம். ஸோ பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனான்னு சொல்லிட்டு ஒரு யோஜனா இருக்கும். கீழான துணை திட்டம் தான் அது. இதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா மீன்வளத்துறையை முற்படுத்துவதையும் குறு மற்றும் சிறு மீன்வளத்துறை நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பது தான் இந்த பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்பதா சக் யோஜனான்னு சொல்றாங்க. இந்தியா உலகின் 3வது பெரிய மீன் உற்பத்தியாளராக உள்ளதுன்னு சொல்றாங்க. இந்தியா வந்து உலகின் 3வது பெரிய மீன் உற்பத்தியாளர். இந்தியா வந்து 3வது இடத்துல வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா எதுக்குன்னு பாத்துக்கோங்க. சோ மீன்வளத்துறையை முறைப்படுத்துவதை குறு சிறு மற்றும் மீன்வளத்துறை நிறுவனங்களுக்கு ஆதரவு அளிப்பதா இந்த பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா. இது கீழே தான் இந்த பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ரிதி சகி யோஜனான்னு சொல்லிட்டு ஒரு யோஜனா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. அடுத்து பழங்குடி சமூகத்திலிருந்து முதல் உரிமையியல் நீதிபதி யார் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபதி. ஸோ இது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். இது அப்கமிங் குரூப் 4ல கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. பழங்குடி சமூகத்திலிருந்து முதல் உரிமையியல் நீதிபதி யாருன்னா ஸ்ரீபதி. ஓகே. அடுத்து சிறந்த தண்ணீர் போராளி நகரம் வாட்டர் வாரியர் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நொய்டா. ஓகே. நொய்டா வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ சிறந்த தண்ணீர் போராளி நகரம். ஸோ ரொம்ப முக்கியம் இது. ஸோ இதுக்கு ஃபேக்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து தமிழக அரசின் 10 சாதனைகள் சொல்லிட்டு சில சாதனை வந்து முதலமைச்சர் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் ஸ்பீச்ல ஒரு நிதிநிலை அறிக்கை சொல்லும் போது இந்த 10 சாதனைன்னு சொல்லி தமிழ்நாட்டு சாதனையை வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தில் தமிழகத்தின் 9% பங்களிப்பானது மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை காட்டுகிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. அதே மாதிரி நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு வந்து 2ஆம் இடத்தை பிடித்துள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி நாட்டின் வளர்ச்சி விகிதம் 7.24% இருக்கும் பட்சத்தில் மாநிலத்தின் வளர்ச்சி விகிதம் 8% உள்ளது. சோ நாட்டின் வளர்ச்சி விகிதமே எவ்வளவு இருக்கு? 7.24 தான் இருக்கு. தமிழ்நாட்டில் மாநில மாநிலத்தின் வளர்ச்சி விகிதம் வந்து எவ்வளவு இருக்குன்னா 8.9%, 19% வந்து இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. மாநிலத்தின் பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்பதோடு தேசிய அளவிலான பணவீக்கம் 6.65% இருக்கு. ஆனா நம்மளோட மாநிலத்தின் பணவீக்கம் சதவீதம் 5.97 தான் இருக்கு. ஓகே. ஸோ கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப கம்மியா இருக்கு சொல்றாங்க. அதே மாதிரி ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டின் பட்டியலில் நாட்டிலேயே தமிழ்நாடு முதலிடத்தை பிடித்துள்ளதுன்னு சொல்றாங்க. எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ் சொல்லுவோம். எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ்ல தமிழ்நாடோட பிளேஸ் இது முதல் நாடு. தமிழ்நாட்டிலே முதல் மாநிலமாக அரசு வந்து 5வது சாதனையாகும். சோ இது வந்து 5வது சாதனையை சொல்றாங்க. தமிழ்நாடு வந்து எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டு பட்டியலில் முதலிடம் வந்து பிடிச்சிருக்கு. ஓகே. அதே மாதிரி மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தொழில்துறை முதலீட்டுக்கு ஏற்ற சூழலை அரசு உருவாக்கி நாட்டிலேயே 14 இடத்தில் இருந்த தமிழகம் தற்போது 3வது இடத்தை அடைய உதவியது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 14 இந்த தொழில்துறை முதலீட்டுக்கு வந்து ஏற்ற சூழலை தமிழக அரசு உருவாக்கியதுல நாட்டிலேயே 14வது மாநிலமாக தமிழ்நாடு இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த அரசு வந்த பிறகு தமிழ்நாட்டிலே 3வது இடத்தை அடைய உள்ளதுன்னு சொல்றாங்க.
அது மாதிரி கல்வித்துறையில் தமிழகம் வந்து 2ஆம் இடம் இருக்கு. கல்வித்துறையில் 2ஆம் இடம். ஃபர்ஸ்ட் வந்து கேரளா இருக்கும். ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இருக்கு. அதே மாதிரி புதுமைப்பிக்க தொழிற்துறைகளிலும் மாநிலத்தின் முதலிடம் பெற்றுள்ளதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பெண்கள், இளையோர்கள், மாற்றுத்திறனாளி மற்றும் விளிம்பு நிலை மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களின் நிலையை மேற்படுத்தியது அரசின் 10வது சாதனை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 10 சாதனை வந்து தமிழ்நாடு அரசு வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியம். ஸோ தமிழ்நாடு எது இதுல முதல் நிலை இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி காஜி நமோ அப்படின்னு சொல்ல ஒரு எலுமிச்சை வகையான எலுமிச்சை பழம் வகையை சார்ந்த ஒரு காஜி நமோ அப்படின்னு பழத்தை வந்து பாத்தீங்கன்னா அசாம் மாநில பழமா அசாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இது பாத்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்தியாவின் முதல் ஹெலிகாப்டர் மூலமான அவசர மருத்துவ சேவை. ஓகே, ஹெலிகாப்டர் ஹெல்த் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உத்தரகாண்டில் தொடங்கப்பட உள்ளதுன்னு சொல்றாங்க. உத்தரகாண்டில் எந்த மாநிலத்தில் இந்தியாவிலே முதல் முறையாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஹெலிகாப்டர் மூலமான அவசர மருத்துவ சேவை வந்து தொடங்கப்பட உள்ளதுன்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா திறனாளிகளுக்கான சேவை மற்றும் தீர்வு வழங்கீட்டு மையங்கள். ஸோ தமிழ்நாடு அரசு வந்து நிறுவ உள்ளது. இது என்னன்னா உலக வங்கியின் நிதி உதவினை பெறும் ரைட்ஸ் திட்டத்தின் கீழ். அப்ப இந்த மாற்றுத்திறனாளிக்கான சேவை மற்றும் தீர்வு வழங்கீட்டு மையம் வந்து எது கீழே வரப்போகுது? உலக வங்கி நிதி உதவி ரைட்ஸ் திட்டத்தின் கீழே வரப்போகுது இந்த மையங்கள். ஓகே, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் குறை தீர்ப்பிற்காக பயணிக்கும் தூரத்தை அவை குறைக்கும் சொல்றாங்க. சப்போஸ் ஒரு மாற்றுத்திறனாளி இருக்காரு அப்படின்னா அவரோட குறையை தீர்க்கிறதுக்கு அவர் ரொம்ப தூரம் நடந்து போகணும். So அந்த ரொம்ப தூரத்தை வந்து குறைக்கிறது வந்து இந்த மாற்றுத்திறனாளிக்கான சேவை மற்றும் தீர்வு வழங்கீட்டு மையங்கள் வந்து ரொம்ப கொண்டு வர போறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப தூரம் நடக்க முடியாது. So இந்த நடைப்பயணத்தை குறைக்கிறது வந்து இந்த குறைக்கிறது தான் இந்த மாற்றுத்திறனாளிக்கான சேவை மற்றும் தீர்வு வழங்கீட்டு மையங்கள். இந்த ரைட்ஸ் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் இனிஷியேட்டிவ் ஃபார் ட்ரூ ஹியூமன் அட்வான்ஸ்மெண்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையான மனித முன்னேற்ற ஆதரவுக்கான மறுவாழ்வு முன்னெடுப்பு தான் இந்த ரைட்ஸ் திட்டம்னு சொல்றாங்க. இந்த ரைட்ஸ் திட்டத்தின் கீழே தான் இந்த மையங்கள் மாற்றுத்திறனாளிக்கான மையங்கள் வந்து கொண்டு வர போறாங்க. ஓகே, அடுத்து சேமிப்பு திட்டங்களின் பெயர் மாற்றம். ஸோ இந்திய அரசு பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஸ்பீச்ல சேமிப்பு திட்டங்களின் வந்து பெயரை வந்து மாற்றிருக்கு. 2 சேமிப்பு திட்டம் இருக்கு. ஒன்னு சுகன்யா சமிருதி யோஜனா சொல்ற பழைய திட்டத்தை இப்ப வந்து சுகன்யா சமிருதி கணக்கு திட்டம் சொல்ற ஒரு திட்டத்தை வந்து பெயர் மாத்திருக்காங்க. அதே மாதிரி தபால் அலுவலக கால வைப்பு நிதி திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா தேசிய சேமிப்பு கால வைப்பு நிதி திட்டமா வந்து மாத்திருக்காங்க. ஓகே, இந்த 2 திட்டத்தை எடுத்து பாத்துக்கோங்க. அதுல இந்த ககன்யான் சமிருதி கணக்கு திட்டம் ஸோ ரொம்ப முக்கியம். இது என்ன சொல்றது பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச தொகை வந்து 250 ரூபாவும் அதிகபட்சம் 1,50,000 ரூபாய் வந்து நீங்க சேமிப்பு திட்டத்துல வந்து போட்டு வைக்கலாம். ஸோ இது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா 10 வயது வரை உள்ள பெண் குழந்தையின் பெற்றோர் அல்லது பாதுகாவலரால் சேமிப்பு கணக்கு தொடங்கலாம். ஸோ இந்த குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு 10 வயசுக்குள்ள இருக்கணும். அந்த 10 வயசுக்குள்ள இருக்க குழந்தைக்கு யார் வேணா தொடங்கலாம். யார் தொடங்கலாம்? பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் அல்லது அந்த குழந்தையை பாத்துக்கிறவங்க, பாதுகாவலர், பாத்துக்கிறவங்க, ரிலேட்டிவ். ஸோ 2 பேர்ல யார் வேணா தொடங்கலாம். குறைந்தபட்சம் 250 ரூபாய், அதிகபட்சம் 1,50,000 ரூபாய் வந்து அந்த கணக்குல வந்து தொடங்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சேமிப்பு கணக்கு 21 வருடங்கள் இருக்கும். ஸோ 21 வருடம் வந்து இருக்கும். அதுல அந்த பொண்ணு 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து இந்த 50% ஆஃப் மணி வந்து வெளியே இருந்து எடுத்துக்கலாம். ஓகே, சப்போஸ் இப்போ 1,00,000 போட்டீங்கன்னா 50,000 வந்து வெளியே எடுத்துக்கலாம். 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கும் அதுக்கு. ஸோ அதான் சொல்றாங்க சுகன்யா சமிருதி கணக்கு திட்டம். ஓகே, ரொம்ப முக்கியமான திட்டம் பாத்துக்கோங்க. உலக அமைதி உச்சி மாநாடு வந்து திருவனந்தபுரத்துல வந்து நடந்திருக்கு. வேர்ல்டு பீஸ் சம்மிட். ஓகே, வேர்ல்டு பீஸ் சம்மிட் வந்து பாத்தீங்கன்னா திருவனந்தபுரத்துல வந்து நடந்திருக்கு, கேரளா. அடுத்து தமிழ் புதல்வன் திட்டம். ஸோ வந்து பார்த்தோம் அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்வி பயில ஊக்குவிக்கும் திட்டம் தான் தமிழ் புதல்வன் திட்டம். மாசம் மாசம் வந்து 1,000 வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அது மாதிரி திறந்தவெளி அருங்காட்சியகம் வந்து கீழடி சிவகங்கையில வந்து கட்ட போறாங்க. திறந்தவெளி அருங்காட்சியகம், ஓப்பன் ஏர் மியூசியம், கீழடி சிவகங்கை. அடுத்து தமிழ்நாடு ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வர போறாங்க. நெய்தல் மீட்சி இயக்கம். ஓகே, 14 மாவட்டங்கள் கடலோர வளங்களை மீட்டெடுக்கும் திட்டம் தான் தமிழ்நாடு ஷோர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பலதரப்பு கடற்பயிற்சி மிலன் 2024. ஓகே, பலதரப்பு கடற்பயிற்சி மிலன் 2024 எக்ஸைஸ் வந்து ஆந்திர பிரதேச விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உத்தரப்பிரதேசம் முதல் ஆமை பாதுகாப்பு காப்பகத்தை அமைக்க உள்ளது. ஸோ ஆமை பாதுகாப்பு டைட்டில் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல முதல்ல வந்து அமைக்க உள்ளதுன்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளவுதான். ஸோ அப்போ உத்தரகாண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர் மெடிக்கல் சர்வீசஸ் வந்து உத்தரகாண்ட், அதே மாதிரி ஆமை பாதுகாப்பு காப்பகம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து அமைக்க உள்ளது. ஸோ இந்த வாரத்துக்கான நடப்பு நிகழ்வு அவ்வளவுதான். ஸோ இதே மாதிரி அடுத்த வாரத்துக்கான நடப்பு நிகழ்வு பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சிவில் ஸ்டூடெண்ட் டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.